வணக்கம். என் பெயர் ஜி மஞ்சுளா தேவி. கேஜிபிவி ஒன்று உறைவிடப்பள்ளி, காரிமங்கலம் ஒன்றியம், தருமபுரி மாவட்டம். நான் இங்கு ஏற்காட்டில் விடுதி காப்பாளருக்கான பணித்திறன் பயிற்சியில் 5 நாட்கள் பயிற்சியை மேற்கொண்டேன். இப்பயிற்சியில் தெரிந்து கொண்டது பெண் கல்விக்கான முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டேன். நிதி மேலாண்மையை எவ்வாறாக பயன்படுத்துவது, வரவு செலவு திட்டத்தை எவ்வாறாக சரிபார்த்து தலைப்பு மாறாமல் செலவு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொண்டேன். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படக்கூடிய குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்குவதற்காக எந்த அலுவலரை அணுகுவது என்பதை பற்றி அறிந்து கொண்டேன். மேலும் மனநலம் சார்ந்த மனவெளிர்ச்சி ஆலோசனைகள் மாணவிகளுக்கு எவ்வாறு அளித்து அவர்களை மேற்படிப்பிற்கு வழிகாட்டுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொண்டேன். சட்டங்கள் எவ்வாறெல்லாம் நம் மாணவிகளுக்கு உதவி புரிகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த பயிற்சியானது எங்களுக்கு கொடுத்ததற்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்விக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நான் ஜெயந்தி. கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் கேஜிபிவி டைப் 1 இருந்து வருகிறேன். இந்த பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்த நீபா மற்றும் பள்ளி கல்வித்துறை மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நாங்கள் கேஜிபி பள்ளியை பற்றிய கலந்துரையாடலை முடித்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். நிதியை எவ்வாறு ஒரு மாநிலத்திலிருந்து விடுவிக்கிறார்கள், அதில் நிதியில் ஏற்படும் சவால்களையும் எதிர்கொள்ளும் சவால்களை கற்றுக்கொண்டோம். மாணவர்களின் மனவெழுச்சியை கற்றுக்கொண்டோம். மாணவிகள் மாதவிடாய் காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். பதிவேடுகள் அனைவரையும் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதையும் கருத்தாளர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம், கூடுதலாக தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்னணு வேகத்தில் போகின்ற மின்னணு வேகத்தில் நாங்கள் ஐசிடி எவ்வாறு பயன்படுத்துவது, ஆன்லைனில் எவ்வாறு அதை அனுப்புவது என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அவர்களுடைய விழிப்புணர்வை எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும், வழிகாட்டுதலை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். கூடுதலாக பாலின நிலைப்பாடு பற்றியும் தெரிந்து கொண்டோம். இதை இனி வரும் காலங்களில் எங்கள் பள்ளிக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இந்த பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்த நீபா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கருத்தாளர்கள் அனைவரும் கருத்துக்களை எங்களுக்கு சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த கருத்துக்களை விதைகளாக நினைத்துக் கொண்டு எங்கள் பள்ளியில் விதைகளை செலுத்தி அதில் மரமாக வர வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஜே மகாலட்சுமி. கேஜிபிவி டைப் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேஜிபிவி டைப் 1 பெரிய சிறுவத்தூர் கேஜிபி ஸ்கூலில் வானனாவும் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சு வருகிறேன். இப்பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மற்றும் நீபா நிறுவனம் மற்றும் எங்கள் மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயிற்சியானது கேஜிபிவி பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை பற்றியும், பெண் கல்வியின் முக்கியத்துவம், பெண் கல்வியின் படிப்பு சார்ந்த தேவைகள் அனைத்தையும், வழிகாட்டுதல்கள் மற்றும் தகுந்த ஆலோசனைகளை எவ்வாறு கூறுவது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நிதி பயன்பாடு மற்றும் நிதி மேலாண்மை, நிதியை எவ்வாறு விடுவிப்பது, அதை எவ்வாறு ஒவ்வொரு தலைப்பின் கீழ் எவ்வாறு செலவு செய்வது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மற்றும் மின்னணு தொழில்நுட்பங்களான இமெயில் சாட் அண்டு பிரபான் போர்ட்டல் மற்றும் கூகுள் ஷீட் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி மாணவிகளுக்கு ஏற்படும் ஆபத்திலிருந்து தவிர்க்க மிக அவசர உதவி எண்களான 1098 மற்றும் 181 மற்றும் 100 மற்றும் எண்களை பார்வையில் பள்ளியில் மாணவர்களுக்கு படும்படி வைத்திருத்தல் தகவலையும் தெரிந்து கொண்டோம். மற்றும் சுகாதாரம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு இவை எல்லாவற்றையும் மாணவிகளுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி அவர்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக மாணவிகளுக்கு தேவையான நலத்திட்டங்கள், பாதுகாப்பு தேவைகள் அவைகளையும் எவ்வாறு மாணவிகளுக்கு வழங்கி அதன் மூலம் பிரச்சனைகளை தீர்வு காண்பது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக பாலின வேறுபாடு, உணர்திறன் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் என்பது தலைப்பின் கீழ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை உண்டு என்பதையும் அனைவராலும் சாதிக்க முடியும் என்பதையும் இப்பயிற்சியின் மூலம் தெரிந்து கொண்டோம். மேலும் கேஜிபிவி பள்ளியினை மேம்படுத்துவதற்கான அனைத்து அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டதன் மூலம் எங்களுக்கு புதுவிதமான ஒரு பயிற்சி அளித்த இந்த நீபா நிறுவனம் மற்றும்
கல்வித்துறைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டிஜிட்டல் ரெக்கார்டு சொல்ல மறந்துடும். Thank you for giving me this opportunity. My name is Meenakshi. I am from Salem, Nangavalli block, Type 1 KGBV. I have been working there for the past 10 years. I'm really happy to share my feedback about this training program for empowering KGBV wardens. This training was very useful and effective for us. It gave us clear knowledge about leadership, gender empowerment, child rights, students' emotional well-being, and effective hostel management. Also, the RP team explained each concept very clearly with practical examples and real-life situations, which made the sessions easy to understand and apply to our day-to-day work. Particularly, all activities like group discussions and case studies made the training effectively and encouraged everyone to participate. In addition, it has improved our confidence and decision-making skills. Personally, I gained a deeper understanding of my roles and responsibilities as a KGBV warden. The topics were closely related to the challenges we face in the hostel and would help me create a safe and supportive environment for the students. Overall, the training was well organized and very beneficial. I assure you that I will share the content I gained here with my school teachers, parents, and my students. Such programs should be conducted regularly to continuously enhance our skills and boost our motivation. I sincerely thank the Ministry of Education, NIPA, the State Project Office, the District Project Office, Samagra Shiksha, and all the RPs for organizing such a valuable training program. Thank you so much.